ஆமென். ஹalleluya. praise the lord. ஆம், கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 38 வசனம் 1 முதல் 22 வரை. நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம். 1ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். 2ஆம் வசனம். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. 3ஆம் வசனம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. 4ஆம் வசனம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. 5ஆம் வசனம். என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. 6ஆம் வசனம். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். 7ஆம் வசனம். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. 8ஆம் வசனம். நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். 9ஆம் வசனம். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. 10ஆம் வசனம். என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. 11ஆம் வசனம். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். 12ஆம் வசனம். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். 13ஆம் வசனம். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். 14ஆம் வசனம். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனைப் போலானேன். 15ஆம் வசனம். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். 16ஆம் வசனம். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. 17ஆம் வசனம். நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்போதும் என் கண் முன்பாக இருக்கிறது. 18ஆம் வசனம். என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். 19ஆம் வசனம். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்துரிக்கிறார்கள், முகாந்தாரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். 20ஆம் வசனம். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். 21ஆம் வசனம். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். 22ஆம் வசனம். என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆமென். ஹalleluya. God bless you all.